நீரின் தன்மையில் இருந்த நம்ம மனசு ஆக்னாக்கு வந்த அப்புறம் இது எல்லாம் அந்த புத்தி வந்து இன்டெலிஜென்ஸா மாறிட்டு அப்புறம் அகங்காரம் இதெல்லாம் போன அப்புறம் என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் கிறிஸ்டல் கான்சியஸ்னஸ். அது வந்து தமிழ்ல நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை தான் அங்க போய் அந்த கிறிஸ்டல் கான்சியஸ்னா மைண்ட் ஆன ஆட்களை தான் நம்ம வந்து தமிழ்ல சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள் எல்லாமே வந்து இங்க அவங்க இன்டெலெக்ட் வந்து அங்க போனதுனால இந்த சித்தம் என்ற இந்த இடத்துல வந்து சித்தம் ஆன அப்புறம் தட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஒன் கேன் பி. அது அவ்வளவு அழகு, ஒளினா லைட் அண்ட் ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானம். சோ இதுதான் அந்த டிரான்சிஷனிங் ஃபேஸ். இப்போ உயிரெழுத்து எப்படி உபயோகப்படுத்துறது இந்த பார்த்தோம், எப்படி அது ஆன்மீகத்தோட பொருந்ததுன்னு. மெய் எழுத்துல வந்து நம்ம இது எல்லாமே பார்த்தோம். இந்த 18 எதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இம்ம பத்தி மட்டும் இங்க நான் ஒண்ணு சொல்லணும். இப்ப நீங்க வந்து இந்த நம்ம அந்த ஓசையெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஆண் சொல்றது அப்படி சொல்றது எல்லாமே இம்ன்ற அந்த ஓசையை வந்து நீங்க இப்ப சொல்லி பாருங்க. இப்போ அப்படின்னு அந்த இம்ன்றது வந்து வாயை மூடிக்கிட்டு உங்களால அந்த ஓசையை எழுப்ப முடியும். நீங்க மியூட்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இம் அப்படின்றது வேற எந்த ஓசையுமே மெய்யெழுத்தா இருக்கட்டும், உயிரெழுத்து ஆப்வியஸ்லி நம்ம வாயை திறந்துதான் சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கள் வேற எந்த எழுத்தா இருந்தாலுமே நம்ம வாயை மூடி சொல்ல முடியாது. 2 எழுத்துக்கு தான் உதடுகள் ஒட்டும். ஒண்ணு இப்பு, ஒண்ணு வந்து இம். இப்ப கூட நீங்க வாய் மூடிட்ட அப்புறம் உங்களால ஓசைய வெளியில வராது. மூடியே இருந்தா வராது. அந்த இப்பன்னு உதடு ஒட்டி அங்க அந்த ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வாயை திறக்கும் போதுதான் அந்த இப் அப்படின்ற அந்த ஓசை வெளியில வரும். பட் இம் அப்படி இல்லை. இம் வந்து வாய ஆண் திறக்கிறோம் முதல்ல, அப்புறம் இம். அப்போ உதடுகள் மூடியவாறே நம்மளால இம் சொல்ல முடியும். அப்போ தொடக்கத்துல இருக்க ஆ பார்த்தோம் இல்லையா? அந்த உயிரோட தொடக்கத்துல இருக்க ஆ, அந்த முடிவு வந்து இம். இதுதான் இந்த முடிவு. அப்ப அந்த இம்ன்றது இட் பிளேஸ் a very important role. இது இட் சிக்னிஃபைஸ் அந்த எண்ட், அந்த முக்தியோட அந்த எண்ட குறிக்கிறது தான் இம்ன்ற அந்த சொல். வாயை திறக்கும் போது கிரியேஷன், வாயை மூடும் போது கிரியேஷன் எண்ட்ஸ். சோ நம்ம வந்து நம்மளோட லைஃப் அடுத்தது நம்ம இங்க 18 பார்த்தோம்ல. இது நம்ம வந்து ஆன்மீகத்துல இல்ல வேற எங்கேயாவது இந்த 18ன்றது வந்து நீங்க இன்னும் பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. மகாபாரதத்துல குருஷேத்திர போர் நடக்குது இல்லையா? 18 நாள் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஐயப்பன் வழிபாட்டுல கூட நம்ம வந்து இங்க நான் மதம் பேசல, ஆனா அந்த 18 நான் அதோட சிக்னிபிகன்ஸ சொல்றேன். ஐயப்பன் வழிபாட்டுலயும் நம்ம இந்த படிகள் ஏறும்போது 18 படிகள் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இது ரெண்டுமே வந்து இததான் குறிக்குது. இந்த மகாபாரதத்துல இருக்க 18ம் ஐயப்பன் வழிபாட்டுல இருக்க 18ம் நம்ம தமிழ் எழுத்து மெய் எழுத்துல இருக்க அந்த 18 தான் குறிக்குது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அந்த 5+5+5 பிளஸ் ஒரு 3 அத கண்ட்ரோல் பண்றது பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டுத்துலயுமே அந்த 18 தான் குறிக்குது. சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து இப்போ அடுத்த செஷன்ல வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இட்ஸ் டூ மச் டு டேக். நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆற்றல், அதாவது எனர்ஜி இருக்கு இல்லையா? அதுல வந்து முடிச்சுகள் இருக்கு. 3 இடத்துல முடிச்சுகள் இருக்கு. அத வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லணும்னா நாட் அப்படின்னு சொல்லுவோம். நாட் இல்லைன்னா கிரந்தி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம சர்வைவலுக்காக தான் பிறந்து வரோம். அப்ப இந்த சர்வைவல் பண்ற முடியாம நம்ம டூ மச் அந்த ஆற்றல்ல போக்கஸ் பண்ணி நிறைய தமிழ் பேசி இல்ல வேற ஏதாவது யோக முறையில வந்து இந்த உயிராற்றலானது வேகமா மேல எழுந்து வரக்கூடாது இல்லையா? அதுக்காக இயற்கை வந்து ஒரு வழி பண்ணிருக்கு. என்னன்னா ஒரு 3 இடத்துல வந்து நாட் மாதிரி அதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு முடி கட்டிட்டீங்கன்னா அதுக்கு மேல எழுந்திருக்க முடியாது. அந்த மாதிரி அந்த நாட்ஸ் இருக்கு. அப்ப என்னுடைய அந்த யோக கலையிலயோ இல்ல இந்த ஆன்மீக முறையிலயோ இல்ல இந்த எந்த முறையில நான் வந்து என்னோட உயிராற்றல மேல எழுத்தி கொண்டு வரணும்னாலும் இந்த முடிச்சுகளை நான் வந்து ஓபன் அப் பண்ணணும், பியர்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த முடிச்சுகள். அதை நம்ம பார்ப்போம். தமிழ் எழுத்துக்கள் மூலியமா எப்படி இந்த முடிச்சுகளை வந்து நம்ம பியர்ஸ் பண்ணி வர்றது அப்படின்றத பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து ஆற்றலை மேல தூக்கறதுக்கு தான் உயிரெழுத்துக்கள். இந்த நாட்ஸை வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்றது. அப்புறம் வல்லினம் மெல்லினம் இடையினம்ன்றது வந்து அந்த மெய் எழுத்துக்கள் 18. அதை வந்து நம்ம 18 டைரக்டா பார்க்காம அதை வந்து குரூப் பண்ணி தான் நம்ம படிச்சிருப்போம். வல்லினம் கசடதபர, மெல்லினம் கஞ்சன நமன, இடையினம் எரளவழல அப்படின்னு பார்த்திருப்போம்.
அது எங்கெங்க யூஸ் பண்றோம்ன்றத பார்த்திருப்போம். ஆனா நமக்கு அதுல தெரியாதது என்ன, இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் எப்படி இங்க ஆன்மீகத்துல சிக்னிபிகன்ஸ் ரோல் பிளே பண்ணுது. அப்புறம் நம்ம உச்சரிப்போட ரகசியங்கள், இப்ப நம்ம சிலது பார்த்தோம், இம்ன்றத பார்த்தோம், ஆன்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த மெய்யெழுத்துக்கள் பொதுவா அது உச்சரிப்போட ரகசியங்கள். நாக்கு வந்து வாயில ஒரு 5 இடத்துல தொடும். அதனோட சிக்னிபிகன்ஸ் என்ன, ஏன் அந்த மாதிரி இருக்கு. காங்காச்சானாவே நீங்க பாத்தீங்கன்னா காக்கு அப்புறம் ஏன் ngா வரணும், அப்புறம் சா வந்து அப்புறம் ஏன் ஞா வரணும், அப்புறம் டாக்கு அப்புறம் ஏன் நா வரணும், அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். அது இல்லாம இந்த வாழ்வியல் முறையில வந்து இந்த எழுத்துக்கள் இல்லாம 5 திணைகள் இருக்கு. இந்த சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அது என்ன ஆக்சுவலா சிக்னிஃபை பண்ணுது அப்படின்றதையும் பார்ப்போம். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்ப்போம். சோ இதுதான் இன்னைக்கு. ஐ வில் ஸ்டாப் த ஷேரிங். நான் வந்து நீங்க வந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். Go ahead. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி கல்பனா, ஆக்சுவலா 2 கேள்வி. இதுல தேவி பேசுறேன். சொல்லுங்க தேவி. இப்போ நீங்க உயிர் எழுத்துக்களுக்கும் மெய் எழுத்துக்களுக்கும் நீங்க வந்து இந்த விளக்கம் சொன்னீங்க ஆன்மீக முறையில. அதெல்லாம் வந்து எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருந்து எடுக்கிறது சொல்றீங்களா, இல்ல உங்களோட ஓன் இன்டர்பிரேஷன் அது? ஓகே. இல்ல நீங்க நிறைய ஆன்மீகத்துல இப்ப நிறைய ஈடுபாடோட நிறைய பண்றீங்க. அதனால வந்து நீங்க நான் என்ன தெரியல, நீங்க இது சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி நான் கேட்பேன். சரி, நான் சொல்றேன். இது வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்து எடுத்ததுதான். இப்ப வந்து தொல்காப்பியத்தை ரெஃபர் பண்றேன், அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் பாரதியார் பத்தி சொல்றேன், திருக்குறள் பத்தி சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் வெளியில இருந்து எடுத்ததுதான். ஆனா நான் மினியேச்சர்ஸ் புக்கு சொன்னது அதேதான். வந்து மினியேச்சர்ஸ் புக்ல வந்து எல்லாமே என்னுடைய அனுபவங்களை தான் அந்த புக்ல எழுதியிருப்பேன். இப்ப நான் சொன்னதுமே வந்து எனக்கு தமிழ் ஆர்வம் இருக்கு, ஆன்மீகத்துல ஒரு 23 வருஷமா இருக்கேன், மெடிடேஷன் யோகா எல்லாம் பண்றேன். இது ரெண்டும் சேரும் போது இட்ஸ் பியூட்டிஃபுல் காம்போ. அப்ப எனக்கு தமிழ்ல சில விஷயங்கள் தெரியுது, ஆனா அதனுடைய அடுத்த பக்கம் வந்து எனக்கு அதர் சைட் ஆஃப் இட் எனக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா எனக்கு ஆன்மீகம் அவ்வளவா தெரியல. இப்ப ஆன்மீகத்துல ஒரு 23 வருஷம் இருந்து யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது ரெண்டும் சேரும் போது அதுல இருந்து எனக்கு புரியுது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்சேன்னு சொல்லிக்கிறேன். நான் இப்போதைக்கு அப்படி வேணா சொல்றேன். பிகாஸ் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீங்க எல்லாத்தையுமே ஆன்மீகமா பாக்குறதுனால இதுவும் உங்களோட ஆன்மீகத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி பாக்குறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க உயிரெழுத்துலயா மெய் எழுத்துல சொல்லும் போது வகைப்படுத்தினீங்க இல்லையா, நீங்க மெய்யெழுத்து 18 வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு. அந்த வகையில வந்து நீங்க சொன்னது வந்து மெய் உறுப்புகள் 5 சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்டதுதான் அடுத்து வந்தது இல்லையா. இப்ப கண்ணுன்னா காண்பது எது, அதெல்லாம் நீங்க போட்டிருந்தீங்க. அது 3ம் சேர்ந்து ஒரு குரூப்புக்குள்ள வராதா? ஒன்னா தானே கருத முடியும்? வராது. முதல்ல உங்க புரியுது, உங்க கேள்வி புரியுது. முதல்ல உங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எல்லாத்தையும் ஆன்மீகமா பாக்குறதுன்றதை விட எல்லாத்துக்கும் வந்து நான் அனுபவ ரீதியா சொல்றேன் ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து சான்றுகளோட சொல்றேன் இல்லையா. அதனாலதான் நான் மெடிடேஷன் கூட உங்களை என்ன சொன்னேன், நீங்க செய்யுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். அந்த ஆன்ற அந்த ஓசையும் ஈன்ற ஓசையும் நீங்க எழுப்பும் போது அதை நீங்க செய்யும் போதுதான் அதை உணர முடியும். இப்ப வந்து இட்ஸ் மோர் தியரிட்டிக்கல் நவ். எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இட்ஸ் ஆல் வெரி தியரிட்டிக்கல். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நீங்க பண்ணும்போது தான் நீங்க உணர முடியும். தட் இஸ் நம்பர் 1. இன்னொன்னு என்னன்னா வந்து உங்களுடைய அடுத்த கேள்வி, அது நான் மேபி லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் சில பேருக்கு புரியாம இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒண்ணுத்துக்குள்ள வந்தாலும் பிசிக்கல் ஆர்கன்ஸ் வந்து கண்ணு மூக்கு வாய் என்னால தொட முடியுது இல்லைங்களா. பிசிக்கலா நான் தொடுறேன். இட்ஸ் கிராஸ். அதாவது எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப கிராஸ்ல இருந்து சட்லரா மேல போகும். ஒவ்வொரு சக்கரால மூலாதாரத்துல இருக்கும்போது எனர்ஜி இஸ் வெரி கிராஸ். கிராஸ்னா என்ன அப்படின்னா வந்து யூ வெரி மெட்டீரியலிஸ்டிக். மூலாதாரத்துல இருக்கும்போது நான் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பேன். ஐ ஒன்லி வரி அபவுட் ஒர்க்கிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், அந்த மாதிரி ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏன் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா வந்து மூலாதாரத்துக்கு உண்டான குணமே கேரக்டரிஸ்டிக்கே அதுதான். என் எனர்ஜி அப்படிதான் இருக்கும். சோ அதனால நான் அப்படி இருப்பேன். மெல்ல மெல்ல அது மேலே அந்த எனர்ஜி எழும்போது the energy becomes subtler and subtler and subtler. அது புரியும்னு நினைக்கிறேன். சட்டிலா கிராஸ்ல இருந்து சட்டிலுக்கு அந்த எனர்ஜி டிரான்சிஷன் ஆகும். இப்ப
அப்போ நான் போன தடவை சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீ சாப்பிடாத, இது ஐஸ்கிரீம் 10 சாப்பிடாத அப்படின்னு சொன்னா புரியாது. அப்ப எந்த லெவல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம்? பிசிக்கலா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐஸ்கிரீமை புடிங்கி வச்சுட்டு வாயை லாக் பண்ண முடியும் இல்லையா? I'm not literally saying lock the mouth, but சாப்பிடாம இருக்க வைக்க முடியும். ஓகே, சோ நான் அப்ப பிசிக்கல் ஆர்கன் லெவல்ல கண்ட்ரோல் பண்றேன். நெக்ஸ்ட் என்னோட எனர்ஜி வந்து பிரியா, உங்க காத்து நிறைய காத்து பிரியா. சோ அடுத்தது நான் அடுத்த லெவல் போகும்போது என்ன ஆகுது, மணிப்பூரத்துல மேல எனர்ஜி இட் பிகம்ஸ் a little bit more subtler. அப்ப நான் வந்து வாயை கட்டணும்னு அவசியம் இல்லை. எதை என்னோட ஆக்ஷன் லெவல்ல நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அதே 5 உறுப்புகள் தான், பட் என்னோட ஆக்ஷன் என்ன? ஆக்ஷன் எடுத்து சாப்பிடுறது என்னோட ஆக்ஷன், காதுல கேட்கறது என்னோட ஆக்ஷன், கண்ணு பாக்குறது என்னோட ஆக்ஷன் இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 5 படம் பார்க்க கூடாது, ஒரு நாளைக்கு 10 ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் போது ஆக்ஷன் லெவல்ல ஐ எம் கண்ட்ரோலிங். 3 தான் சாப்பிடுறேன், 2 தான் சாப்பிடுறேன். whatever I'm taking and putting in my mouth or whatever I'm hearing, நான் என்ன பாக்குறேனோ ஆக்ஷன் லெவல்ல I'm able to control. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சட்லரா மேல போகும்போது, எனர்ஜி மேல அனாகதா தாண்டி போகும்போது, ஆக்ஷனை தாண்டி இந்த ஆக்ஷன்ல இருந்து வந்து வர என்ன வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன்? இப்ப நான் கையெடுத்து வாயில போடுறேன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? சுவை இல்லையா? இப்ப நான் காதுல ஒரு ஒலி கேட்கிறேன், அப்படி கேட்கறதுன்றது ஆக்ஷன். ஆனா காது உள்ள என்ன போகுது? ஓசை, ஒலி போகுது. அது மாதிரி கண்ணு பார்க்கும்போது வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன் இஸ் ஒலி. அந்த சட்டில் லெவல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, என் காது உள்ள அந்த ஆக்ஷன்ல நான் எது கேட்டாலும் என் மனசு வந்து எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற சட்டிலஸ்ட் லெவலுக்கு என்னால போக முடியும். So it's the 3 levels. 5 sense organs தான், அதே 5 actions தான், 5 தன்மாத்திராஸ். ஆனா அந்த நம்ம லெவல் ஆஃப் கண்ட்ரோலிங் வந்து கிராஸ்ல இருந்து சட்டில் போகும். Does it make sense, Devi? அப்படிதான் நினைக்கிறேங்க. இன்னொரு தடவை உங்களோட வீடியோ இன்னொரு தடவை பார்த்தனா எனக்கு புரியாது. நீங்க வீடியோ போடுவீங்களா, அது இன்னொரு தடவை பார்த்தனா எனக்கு புரியும். சரி, அதனால தான் நான் எக்ஸாம்பிளோட சொன்னேன். நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், we cannot control through their actions. இல்லனா வந்து அந்த இன்னும் சட்லரா பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி வந்து மூலாதாரத்துல தான் இருக்கும். it hasn't come up. அதே நம்ம வந்து மணிப்பூரத்துல இருக்கும்போது ஆக்ஷன் லெவல்ல, இப்ப டயட்டிங்லாம் பண்றோம்ல, நம்ம டயட்டிங்லாம் we know how to control, right? What to eat, what not to eat. அந்த ஆக்ஷன் லெவல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதுதான், it goes subtler and subtler and subtler. ஒன்னு வேற யாருக்கா क्वेश्चन? சாரி டைம், நான் உங்களோட எல்லாரோட டைம் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இந்த எனர்ஜி லெவல் இதெல்லாம் பேசுறீங்க இல்லீங்களா, இதெல்லாம் வந்து யோகாலயும் ஆன்மீகத்துலன்னா யோகால இருக்கு. அது மாதிரிலாம் தமிழ் இலக்கியங்களையும் எங்கேயாவது நம்ம இதெல்லாம் பேசுறோமா, இங்க இருக்கான்னு கேக்குறேன்னா? இப்ப நீங்க ஆக்சுவலா தமிழ் இலக்கியங்கள் வந்து எல்லாத்துக்குமே இதுதான் இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு பக்கத்தை மூடி வேண்டான்னு ஒதுக்கிட்டதுனால, மேபி ஃபார் சம் ரீசன், இட் குட் பி ஃபார் எனி ரீசன், தமிழ் ஆர்வம் இருக்கவங்க ஆன்மீகத்துல ஈடுபடல. அப்போ ரெண்டும் சேரும் போது யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர். நம்பர் 1. அதுக்குதான் நான் சொன்னேன் இல்லையா, சங்க இலக்கியங்கள்ல இருக்க அந்த நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம், சங்க இலக்கியங்கள்ல இருக்க 5 திணைகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன? அது வெறும் நிலத்தை கேட்டகரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி என்ன, வாட் இஸ் த ஹிடன் மீனிங் வித்இன் இட் அப்படின்றது. அடுத்த லெவல் வந்தோம்னா சங்க இலக்கியம் கிட்டத்தட்ட முடிவுல வந்தோம்னா திருக்குறளையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு குறளையும் எடுத்து அதை என்னால படிக்க முடியுது. ஏன் 7 சொற்கள் வச்சிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்ற கேள்வி நமக்கு தெரியல. 12, 18 ஏன்ற மாதிரியும் நமக்கு நிறைய விஷயங்கள் அதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குறள் எடுக்கும் போதும் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்க லைனா பக்தி இலக்கியங்களை ஸ்கிப் பண்ணிடல, ஏன்னா அது ஃபுல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான், ஆன்மீகம், ரிலிஜியஸ் ரிலேட்டட். அதை தாண்டி நீங்க வந்து கிட்டத்தட்ட 15, 16ஆம் நூற்றாண்டு வரையில திருப்புகழ் அதெல்லாம் தாண்டி வர வரைக்குமே வந்து உங்களுக்கு சட்டிலா அது உள்ள ஆன்மீகம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இல்ல அது இருக்கு, தெரியுதுங்க. சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. இப்ப நம்ம தமிழ் ஆன்மீக இலக்கியத்துல கூட இப்ப நீங்க சொல்ற இந்த சக்ராச பத்தி அதெல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். நான் ரொம்ப படிச்சது ஆன்மீக இலக்கியம் இருக்கு. அதான் இருக்கு, அதுதான் சொல்றேன், இருக்கு. ஆனா வந்து அது டைரக்டா இதெல்லாம் வந்து சக்கரங்கள் இதெல்லாம் இது அந்த மாதிரி சொல்லல. இட்ஸ் ஆல் என்கேப்சுலேட்டட், இட்ஸ் ஆல் ஹிடன்.
நம்ம எதை எடுத்தாலுமே வந்து இட்ஸ் ஆல் என்கேப்சுலேட்டட் ஃபார் சம் ரீசன். அது நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம். பட் எல்லாமே இருக்கு. சக்கரங்கள் நிலையிலயும் சக்கரங்கள்னு சொல்லனாலும் அந்த உயிராற்றல மேல் நோக்கி எடுத்து போறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது இருக்கு, கண்டிப்பா இருக்கு. மேபி என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த கடைசி செஷன்ல வந்துட்டு நான் கொஞ்சமா திருக்குறள் ஏதாவது ஒண்ணு எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அப்படின்றத. அப்போ மேபி இன்னும் கொஞ்சம் புரியுமா இருக்கும். கல்பனா, நீங்க சித்தர்களுக்குலாம் அந்த கிறிஸ்டல் கிளியரா அந்த புத்தி வந்து பேசிக்கலி முக்தி அடைகிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்றீங்க இல்லையா? அப்ப அவங்களுக்குல அடுத்த பிறப்பு கிடையாதா? முக்தி அடைஞ்சிட்டா அதுதானே அர்த்தம், அடுத்த பிறகு இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த கிறிஸ்டல் கான்சியஸ்னஸ், கிறிஸ்டல், ஆமா, அது இங்க கொண்டு வந்துட்டாவே அது கிறிஸ்டல் கான்சியஸ்னஸ். சோ அது அதுக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து சித்தம் அப்படின்னுவோம்ல, மனசு வந்து சித்தமாகுது, சாலிடிஃபை ஆகுது. மெயினா இட் பிகம், இட்ஸ் நாட் நோ மோர் ஃப்ளூயிட். சாலிடிஃபை ஆகும்போது அவங்களதான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. அது யாராவது எக்ஸாம்பிள்ஸ் யாராவது சித்தர்கள்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க, அகத்தியர்ல தொடங்கி அவங்க எல்லாமே சித்தர்கள் தானே. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்க சொன்ன 18 மாதிரி 18 புராணங்களும் இருக்கு. அதுல 6 வந்து சாத்விகம், 6 ரஜோ, 6 தமோ, 18 புராணங்கள் அவங்க டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்காங்க. அதான் நீங்க எங்க 18 பார்த்தாலும் அதை வந்து இதோட அசோசியேட் பண்ணலாம். அண்ட் when you decode it, அது கடைசி அதுலதான் வந்து முடியும். வேற கேள்விகள்? கார்த்திக், உங்களுக்கு கேள்விகள் இல்லையா? எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க பிரியா. நீங்க மெடிடேஷன் போது வந்து ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன்லயும் வந்து ஒரு எழுத்தோ இல்ல ஓசையோ வந்து எழுப்புவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப வந்து இப்ப வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் வேற இதுல இருக்கும், நம்மளுக்கு வந்து வேற இதுல இருக்கும், அந்த மாதிரி சொன்னீங்க. அப்ப வந்து நம்ம செய்யும் போது இந்த மாதிரி ஓசை எழுப்புறது நல்லது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது இந்த ஓசை நல்லது, இந்த ஓசை வந்து இந்த ஏஜுக்கு பண்ணணும் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணணும், பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன ஓசை ஸ்டார்ட் பண்றது பெட்டர்? அதே மாதிரி நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் கண்டினியூஸா எல்லாம் பண்ணல, அதுக்கப்புறம் அப்படியே விட்டு போயிடுச்சு. திருப்பி பண்ணணும் அப்படின்னா என்ன ஓசையில வந்து என்ன ஓசை சொல்றது நல்லது அப்படின்னு ஸ்பெசிபிக்கா? சின்ன பசங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு 12-13 வயசு வரைக்கும் உட்கார, யூ cannot make them sit and do meditation. இல்ல உட்கார, ஏன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜிஸ் வந்து அந்த இட்ஸ் வெரி ரொம்ப ரஜசிக்கா இருக்கும். அப்ப அவங்க வந்து they are all hyperactive, right? உட்கார முடியாது ஒண்ணு. அதை தாண்டி உட்காரணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஓசைன்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப உயிரெழுத்துக்களை வச்சு நீங்க மெடிடேட் பண்றீங்கன்னா அது எல்லாத்தையுமே சொல்லலாம், அவங்க கடைசி வரைக்கும் போகலாம். சொல்றதுனால முக்தி அடைஞ்சிரும்ன்றது இல்ல. யூஆர் only strengthening the energies, right? which is very good. நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு நான் அக்குன்னு சொன்னா எனக்கு முக்தி அடைஞ்சிரும்ன்றது இல்ல. அந்த அந்த எல்லா இடத்துலயும் இருக்கிற எனர்ஜிஸ வந்து we are just adding more, like coffee sugar சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு பத்தலைன்னா we are adding little bit more to it. அவ்வளவுதான். நீங்க பர்சனலா வந்து அதனுடைய எஃபெக்ட் பாத்திருக்கீங்களா? இப்ப வந்து நான் ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து ஓம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீங்க ஈஷா கிரியால இருக்க மெடிடேஷன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் a combination of sounds அந்த மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது பண்ணதுண்டா? நான் நிறைய பண்ணிருக்கேன், டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன் மெடிடேஷன். நான் சொன்ன மாதிரி 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மெடிடேஷன். there are different types of meditation you can do. இது இந்த உயிரெழுத்துக்கள் வச்சு ஒரு விதமான மெடிடேஷன். இப்ப நீங்க ஓம்னீங்கன்னா, நீ இப்ப ஆவுன்னு சொல்றது ஆ அண்ட் ஊன்னு சொல்றேன் இல்லையா, ரொம்ப கிராஸ் ஃபார்ம்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆ ஊன்னு சொன்னாதான் ஆவு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வர எழுத்து ஓ இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த மோஸ்ட் சட்டிலர் ஃபார்ம் ஆ அண்ட் ஊ தான். இந்த மோஸ்ட் சட்டில் ஃபார்ம் வந்து ஆ அண்ட் ஊ தான். அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு எல்லாரும் நீங்க சொல்ற ஈஷா எதுவா இருந்தாலும் ஆ ஊ அண்ட் இம் சொல்லுவாங்க. நான் இம் சொன்னாலே உங்களுக்கு that's the end, starting ஆ end. So it's creation, sustenance and dissolving. Okay, thank you. கல்பனா, சொல்லுங்க கார்த்திக்.
ஹலோ கல்பனா, கால் வருதுங்களா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே ஓகே. எனிவே ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. நீங்க எல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் நீட்டாக கொடுத்ததுக்கு, எல்லாத்தையும் அழகாக எடுத்து ஐ மீன் கொஞ்சம் புரியுற மாதிரி, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன கேள்விதான், சில்லி கொஸ்டின் தான். அந்த உயிர் மெய் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து மெயினாக நம்ம பேசுகிற உயிர் மெயின் வந்து மனிதனை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. பட் உயிரும் மெய்யுன்றது வந்து இட்ஸ் அ காமன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லிவிங் இல்லை. ஸோ இது வந்து எப்படி நீங்க இது எப்படி சொல்றது, அப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன எல்லாமே வந்து ஜஸ்ட் மெயின்லி டு த இதுவா என்னது மனுஷனுக்காக உள்ள ஒரு அந்த இதை பத்தி நீங்க ரிலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்லை இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் என்ன எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருந்துமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின். உயிரும் மெய்யும் எல்லாத்துக்குமே பொருந்தும். பட் எந்த அனிமலுமே வந்து உயிரை மெய்ய மேல உயர்த்தி செல்லாது இல்ல. நம்ம கர்மா இது ஏன் உயர்த்தி செல்றோம்னா, நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து வரோம். ஏன் பிறந்து வரோம் அப்படின்னா கர்மானால பிறந்து வரோம். we have a big baggage, அதனாலதான் பிறந்து வரோம் இல்லையா. கர்மான்றது மிருகங்களுக்கு கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிருகங்களுக்கு வந்து மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு இருக்கு, அதுக்குள்ளதான் மிருகங்கள் வாழும். அதனாலதான் அதுக்கு தமிழ்ல ரொம்ப அழகா விலங்குன்னு பேர் வச்சாங்க. விலங்குனாவே அந்த 2 கோட்டுக்கு மேல வெளியில போக முடியாது. மனிதர்கள் அப்படி இல்ல. பாட்டம் லைன் இஸ் தேர், பட் டாப் லைன் யூ டிஃபைன் யுவர் செல்ஃப், யூ டிஃபைன் யுவர் டாப் லைன். நம்மளுக்கு எப்பவுமே வந்து இந்த நம்ம வந்து எல்லாம் ஃபேட் டெஸ்டினின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இல்ல. தேர் இஸ் ஆல்வேஸ் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ், மெனி திங்ஸ் தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். எப்பவுமே நமக்கு முன்னாடி ஒரு வை பாத் இருக்கும். எப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் தேர் இஸ் ஆல்வேஸ் அ வை பாத், இல்லைன்னா ஈவன் மோர் தென் வை. நம்ம தானே டிசைட் பண்றோம். இட்ஸ் அட் அவர் ஓன் வில், ரைட்? நோபடி ஃபோர்ஸஸ் யூ. தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வார அப்படின்றது. நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே என்ன நான் தான் எடுக்கிறேன் இல்லையா. ஆனா விலங்குகளுக்கு அப்படி இல்ல. மேல கீழே ரெண்டுமே அதுங்களுக்கு இப்படிதான் இருக்கும். they can't define anything. பட் நம்மளால அது முடியும். அந்த டிசைட் பண்றதுனால நமக்கு கர்மா வந்து சேருது. அந்த கர்மாவை கழிக்கதான் நம்ம திருப்பி திருப்பி பிறந்து வரோம். அது வேண்டான்றதுனால்தான் முற்று அடையணும்னு நம்ம வந்து we are pushing our trying to push our energies. அதுக்கு அப்ப நான் முக்தி அடையணும், நான் எங்கேருந்து வந்தனோ அங்கேயே போயிடணும், எனக்கு இந்த birth enough அப்படின்னா வந்து then we do this process of lifting our energies up. அப்ப அதுதான் அல்டிமேட் அப்படின்னும் போது தமிழ்ல அந்த வாழ்வியல் முறையுமே அந்த காலத்துல மொழியை டிசைன் பண்ண விதமே வந்து அந்த அல்டிமேட் கோல் என்னவோ அதை நோக்கிதான் இருந்துச்சு. ஓகே, நான் எதுக்கு கேட்டேன்னா, அந்த நம்மளுக்கு வந்து நிறைய பிறவிகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ ஒரு இது முடிஞ்சா அடுத்த பிறவி வரும், அடுத்த பிறவிலையும் மனுஷனா பிறக்கிறோம்னு நம்மளா சொல்லிட்டு இருக்கோம் இல்ல. அதுக்குதான் கேட்கிறேன் அந்த ரிலேஷன் வந்து. ஒருவேளை விலங்குகளா பிறந்துட்டீங்கன்னா அப்புறம் மிருகமா பிறக்க மாட்டீங்க. மிருகமா பிறக்க மாட்டாங்க. மனுஷனா பிறந்த அப்புறம் அடுத்த மனுஷன் தான், அடுத்தடுத்த லெவல். யூ ஜஸ்ட் கீப் இம்ப்ரூவிங். ஓகே, இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்குதான் அந்த அவேர்னஸ் எல்லாமே. அந்த 6வது அறிவுன்னு வந்த பிறகு அதுக்கு பிறகு வர பிறகு எல்லாமே மனுஷனா தான் இருக்கும் until you go to that ஆகனம் லெவல். அப்படிதான் நீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது எப்படி இட் பிகம்ஸ் a big discussion when you say எப்போ நான் மனுஷன்ல இருந்து மிருகத்துல இருந்து மனுஷன் வர்றது அப்படின்றது. பட் நீங்க இப்ப மனுஷனா இருக்கீங்க, அதை பத்தி நம்ம வரி பண்றோம் அப்படின்னா வந்து விலங்குகளுக்கு கர்மா இல்ல, மனுஷனுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம உயர்த்தணும்னு பாக்குறோம். நன்றி. விலங்குகள் முக்தி அடைய முடியாது. விலங்கு இப்ப நான் சொன்னேன்ல, விலங்குகளுக்கு வந்து விலங்குனாவே வந்து அதுங்களுக்கு வாட் இஸ் விலங்கு? விலங்குனா அது வந்து இட்ஸ் லைக் அ கஃப், ரைட்? ஹேண்ட் கஃப் மாதிரி. அது ஒரு விலங்குனா வந்து அது யூ cannot run away. அது மேலேயே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இருக்கு, அதுக்குள்ளதான் வாழ முடியும் அப்படின்னும் போது they cannot make any decisions. அதனால they don't have a karma. கர்மா வந்தாதான் முக்தின்னு நம்ம பேச முடியும் இல்லையா. கர்மா இல்லைன்னா வேர் இஸ் a concept of முக்தி? இல்ல, இந்த சில புராணங்கள் எல்லாம் விலங்குகளுக்கு அப்கோர்ஸ் ஆண்டவன் முக்தியை கொடுத்துடுறான்னு சொல்றாங்க. சோ பேபி ஆண்டவன் selects them for முக்தியை. அது எந்த புராணங்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்னு தெரியல. ராமாயணத்துல ஜட்டாயுக்கு ராமன் அந்த அது ஒரு அது சொல்றாங்க இல்லையா, அது பத்தி தெரியல. ஆனா விலங்குகளுக்கு வந்து முக்தி பொதுவா இல்ல. விலங்குகளா ஏன்னா அவங்க கர்மாவே இல்லைன்னும் போது அது அவங்களுக்கு முக்தி ப்ராசஸ்ன்றதே doesn't make any senseல. மேபி விலங்கோட முக்தி தான் மனுஷனோட ஸ்டார்டிங்கா இருக்கலாம். That's the point. முக்தின்றது என்னன்னா வந்து it goes and dissolves. அதுக்கப்புறம் அந்த உயிர் இப்போ ஒரு பலூன்ல வந்து நீங்க காத்து பிடிக்கிறீங்க, ஓகே, ப்ளோ பண்றீங்க, அந்த பலூன் ஃபுல்லா காத்து இருக்கு. அந்த பலூனை நீங்க ஓபன் பண்ணி when you let the air go,
வெளியில போய் மத்த காத்தோட கலந்துட்ட அப்புறம் திருப்பியும் நான் வந்து இந்த பலூன் உள்ள எக்ஸாக்டா எந்த காத்து இருந்துச்சோ அதை திருப்பி கொண்டு வந்து அந்த பலூன்ல போடுங்கன்னா உங்களால போட முடியுமா? திருப்பியும் பலூனை ஊதலாம், அதுக்குள்ள நம்ம வேற காத்த வந்து அடைக்கலாம். ஆனா அதை ஓபன் பண்ணி விட்ட அப்புறம் இந்த விட்ட காத்து எதுவோ அதே காத்த கொண்டு வந்து இந்த பலூனுக்குள்ள பண்ண முடியாது. ஏன்னா அது இட் டிசால்வ்ஸ் இன்டு தி ரெஸ்ட் ஆஃப் வெளியில இல்லையா? அப்போ வந்து முக்தி, தட்ஸ் வாட் இஸ் முக்தி. அப்போ முக்தி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ மோர் அந்த உயிர். அந்த அக்னி குஞ்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் அக்னி குஞ்சு இல்ல. அது வந்து it dissolved into, it mixed with the rest of the fire. You cannot pull that out. அதனால விலங்கு முக்திக்கு அப்புறம் மனுஷன் அப்படி இல்ல. That's not how it is. அப்ப விலங்குகளுக்கு ரீபர்த் இருக்கா இல்லைங்களா? ஆமா, விலங்கு இப்போ நீங்க சயின்ஸே பாத்தீங்கன்னா வாட் இஸ் டார்வின்ஸ் தியரி? டார்வின்ஸ் தியரி வந்து இந்த டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ்ல இருந்து வந்து அதுக்கப்புறமா பிரிமேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் மனுஷன், ஸ்டோன் ஏஜ், அப்புறம் மெட்டல் ஏஜ், அப்படியே தான் ஹியூமன் பீயிங் வருது இல்லையா நீங்க டார்வின்ஸ் தியரி பாத்தீங்கன்னா. So that's how it is. ஒரு கொரோனா எத்தனை ரீபர்த் பண்ணி எவ்வளவு பேரை பாடாப்படுத்தி எடுக்குதுல்ல. வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஃபார் ஹவு டு யூ வாண்ட் த, இல்ல இது வரைக்கும் எப்படி போச்சு அதெல்லாம் கூட யூ கேன் ஜஸ்ட் ஷேர். இட் வில் ஹெல்ப் மீ வித் தி நெக்ஸ்ட் செஷன். இந்த உயிர்மை எழுத்து எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவுமே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெய்யும் உயிரும் சேர்ந்தது உயிர்மை. அண்ட் நீங்க அந்த ஓசைகள் சொல்லும் போது கூட அந்த வாயில தொடாம வர்றது, தொட்டு வர்றது எல்லாமே தட்ஸ் a practical explanation. நம்மளே பாக்குறோம் இல்லையா, நான் ஆன்மீகம் பண்ணதுனாலன்ட்டு அவசியம் இல்லை. இந்த உயிர் எழுத்துக்கள் டிசைன் பண்ண விதமே வந்து வாய்க்குள்ள எந்த பார்ட்டும் தொடாம இருக்கிறது. ஏன்னா அது உயிரோட கேரக்டரிஸ்டிக்கே அது அப்படிதான். இட் டசன்ட், இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த பாடி, இட்ஸ் செப்பரேட் என்னும்போது அது அதனால அது அப்படி டிசைன். நிறைய தெரியாத விஷயங்களை நிறைய சொன்னீங்க, நல்லா புரியுற மாதிரி, ரொம்ப சிம்பிளா. அது தட்ஸ் ரியலி வெரி குட் ஆக்சுவலி. Thank you. So எல்லாம் இந்த 360 டிகிரிஸ் எல்லா பாயிண்டையும் கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் நமக்கு கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் தனித்தனியா பண்ணியிருப்போம், ஆன்மீகம் பண்ணியிருப்போம், எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உயிர் எழுத்து மெய் எழுத்து நான் எதுவும் உங்களுக்கு தெரியாத எதுவுமே சொல்லல. பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது தென் யூ கெட்ஸ் அந்த கண்ணுக்கு முன்னாடி வர அந்த பசில் டாட் கனெக்ட் பண்ணி விளையாடுவோம்ல, அப்போ the image that comes is something different. That's what we're trying to do. So கல்பனா, 2 செஷனுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. எனக்கு அந்த உயிர் எழுத்துக்களோட ஓசையும் அந்த சக்ராஸோட எப்படி பொருந்தி வருதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. புரியறதுக்கு ஈஸியா இருந்தது உங்களோட டயக்ராம். ஒரே ஒரு சஜஷன், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு சஜஷன். சில இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி ஒரு மேபி என்னோட புரிதல் அந்த ஸ்பீடுக்கு நினைக்கிறேன். வேற ஒரு சஜஷன் இல்ல. தேங்க்ஸ் விஜயா. அதனால தான் நான் நினைச்சேன் இந்த ரெக்கார்டிங் வில் ஹெல்ப். யூ கேன் டேக் அனதர், மறுபடியும் ஒரு தடவை நீங்க அதை பார்க்கலாம். ரெக்கார்டிங் வில் ஹெல்ப். And any questions you can reach me out anytime. We can always discuss. நம்ம இந்த உயிரெழுத்து வந்து நம்மளோட மெடிடேஷன் செஷன்ல வந்து we can do that tomorrow, and for practically உங்களுக்கு you will see that impact. Thanks Kalpana. Thank you. So anything else, or if we are done then எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு. மேபி இட் இஸ் லைக் அவுட் சைட் த பாக்ஸா, எனக்கு புரியல. பட் ஆனா வந்து நம்ம நிறைய இது படிக்கும் போது வந்து நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட் முக்தி தான் அப்படின்னா, அதனுடைய நான் படிச்ச வரைக்கும் அதுக்கான இது வழி வந்து தவ வாழ்க்கையில தான் போகணும், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல நம்மளுடைய இலக்கியங்கள்லயோ இல்ல வந்து நீங்க ஈவன் ரிலீஜியஸ் புக்ல ஹிந்துஸோட இது படிச்சீங்கனாலோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி சித்தர்கள் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வைஃப்லாம் இருந்ததா அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே கேள்விப்பட்டதே இல்ல. தே ஆர் ஆல் லைக் சித்தர்கள் இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி
இப்போ போகர் வந்து இந்த மாதிரி முருகர் வந்து சிலை பண்ணினாரு, இந்த மாதிரி மக்களுக்கு உதவினாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் ஆன்ம இத அடைஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி விவேகானந்தர், பரமஹம்சர் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க அந்த முக்தி நிலைய அடையும் போது தே டோன்ட் ஹேவ் லைக் எந்த பற்றுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏன் நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து இவ்வளோ நாள் அதாவது டெவலப் ஆன ஒரு ஓல்டஸ்ட் கல்ச்சர்ல ஸ்டில் ஏன் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்கே கொண்டு வந்தாங்க? அந்த மாதிரி ஏதாவது நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் a myth. என்னது மித்ன்றது எதை சொல்றீங்க? சாமியாரா போனோம், நான் வந்து தவ வாழ்க்கை பண்ணாதான் முக்தி அடைய முடியும்ன்றது இட்ஸ் a myth. ஓகே, அந்த மாதிரி வாழ்ந்தவர்களும் முக்தி அடைஞ்சிருக்கலாம், இல்ல வாழாதவங்களும் முக்தி அடைக்கலாம். திருக்குறள்ல வந்து மழித்தலும் நீட்டலும் வேண்டானே கிளியரா சொல்லிட்டார். இட் டசன்ட், சோ தட் இஸ் a myth. So let's rule that out. அப்படி கிடையவே கிடையாது. வந்து நம்மளோட எனர்ஜி லெவல் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் இல்லையா? சோ நான் சொன்னல சுவாதிஷ்டானத்துல இருக்கும்போது தான் the hormonal changes will happen. Then you get attracted to the opposite sex, you get married, get children. So இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான். நம்ம எனர்ஜி வந்து கிராஸ்ல இருந்து சட்டில் போக போக பரிணாம வளர்ச்சி. அப்ப இன்னும் சட்டிலரா மேல ஆகுனால போகும்போது மேபி நமக்கே வந்து you either become inclusive where you say நான் அன்கண்டிஷனல் லவ்வா வந்து என் குடும்பம் மட்டும் இல்ல எல்லாமே இஸ் பார்ட் ஆஃப் மீன்னு சொல்லலாம். பாரதியாரோட கவிதை சொன்னேன் இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, எவ்ரிதிங் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் மீ அப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு எதுவும் வேண்டாம், ஐ எம் ரினவுன்சிங் எவ்ரிதிங், நான் அப்படியே உட்கார்றேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்தவங்களும் உண்டு. அதுதான் நீங்க சொல்ற தவ வாழ்க்கை. இது வந்து when the energy goes from gross to subtle, that is a transformation that happens in you. உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது. ஆனா அதுக்காக தவ வாழ்க்கை போனாதான், இட்ஸ் நாட் லைக் தி அதர் வே அரவுண்ட். தவ வாழ்க்கை போனாதான் நான் வந்து முக்தி அடைவேன்றது கிடையாது. that's a myth. ஓகே. ஆனா அது வந்து நடக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு நீங்க சட்லரா போக 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 you renounce all the materialistic things, right? நான் சொன்னேன் materialistic world and spiritual world. When you cross the materialistic world and go above, இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்ல வந்து அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. நம்ம அம்மாங்களே வந்து வயசான அப்புறம் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, கொஞ்சம் வயசு ஆக 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 ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புடவைங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், புடவை வாங்குறது பிடிக்கும், நகை வாங்குறது பிடிக்கும். வயசாக ஆக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும். பார்த்திருக்கீங்களா? தட்ஸ் when they try to transform from materialistic to spiritual life. So இதுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் துறக்கிறது அப்படின்னா. You don't have to let go of எல்லாத்தையுமே. அது எவ்வளவு பற்று வச்சிருக்கோன்றதுதான் இம்பார்ட்டன்ட். how much of attachment you have is what is important. I can live in a big house, I can drive a BMW car, I can do all that, but how much of attachment you have to that, அது வந்து நம்ம உங்க எனர்ஜியோட எனர்ஜி வந்து டிசைட் பண்ணும். that will come. ஆனா நீங்க இப்ப பற்றற்ற வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா we still, நீங்க வந்து அம்மா இப்ப வந்து புடவை வேண்டாம் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம், பட் she still more affectionate towards me இல்ல? இப்ப வந்து அது வந்து அவங்க விட்டு வெளி வருது இல்ல? சோ அப்ப வந்து அது அவங்கள பிரிவென்ட் பண்ணுமா? இப்ப நான் வந்து என் குழந்தை மேல ஒரு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பற்று வந்து எப்பவுமே மாற போறது இல்ல? எத்தனை வயசானாலும் அந்த பற்று அதே மாதிரி தானே இருக்க போகுது. சோ ஐ எம் லைக் bounded to something in the earth தானே. அப்ப என்னோட எனர்ஜி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது எப்படி எனக்கு வந்து அதுல இருந்து எப்படி நான் வெளியில வருவேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. See, first of all, affection இருக்கலாம். You don't have to hate your children if you're தவ வாழ்க்கை போனோம்னா. கரெக்ட்டா? பட் ஆனா லைக் அவங்கள பத்தி கவலைப்படாம இருக்கணும் இல்லையா? அவங்கள பத்தி ஒரு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. I'm sorry. It's okay, I understand. All of us will have that question. Let your energy keep coming up, you will get the answer for that. Okay. Thank you.